இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு இன்புட்ஸ் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா ஒரு காரியமும் எனக்கு இன்னும் வாய்க்கல. ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல. இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் வழியில நான் போகவே இல்லை. இன்னும் நான் எதுக்கு ஓடணும், இன்னும் எதுக்கு நான் கஷ்டப்படணும், சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆவியானவர் இன்னைக்கு உங்களை முகமுகமாய் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தப்பட்டுட்டு உனக்கான நாள் வரும், உனக்கான நேரம் வரும். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து, உன் பிரயாசத்துக்கு பலனை கொடுத்து, உன் கண்ணீருக்கு ஒரு பெரிய விடியலை கொடுத்து, உன்னுடைய சோகத்தை, உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய கண்ணீரை, உன் அவமானத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை, நிச்சயமான ஒரு திருப்பு முனைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். நீ குதிரையை போல யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய போக்கஸ் எல்லாமே தேவனோட இருக்கட்டும். நீ செய்யற வேலையில, உன்னுடைய காரியங்கள்ல இன்னும் அதிகமாய் செய்யுங்க. ஒரு நாள் வரும், என் கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிற நாள் வரும். எந்த மனுஷனும் உன்னை கீழே தள்ள முடியாது. யாரும் உனக்கு விரோதமாய் பேச முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாமல் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவாய் உன்னோடு கூட இருந்து அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். God bless you.